அப்போ நம்ம மன அழுத்தம் வருவதற்குரிய இன்னும் சில பிரச்சனை என்னன்னு கேட்டால், குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய நேரத்தில் பிள்ளை இல்லாமல் இருக்குது பாருங்க. மூத்தா போகிறத பற்றி முதல்ல சொல்லிட்டோம். பிள்ளை இருந்து மூத்தா போய்விட்டால் அதனால் என்ன நன்மையெல்லாம் கிடைக்கும், அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, இறப்பை மௌத்துகளை நம்ம எப்படி சகித்துக் கொள்வது என்பதை பார்த்தோம். எத்தனையோ தம்பதிகள் வந்து கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆயிரும், 10 வருஷம் ஆயிரும், புள்ள இருக்காது. அப்போ குழந்தை இல்லைன்னா அது என்ன செய்யும்? ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரு பாதிப்பு என்ன செய்கிறது, அது ஏற்படுத்துகிறது. அதே மாதிரி வந்து பொம்பளை பிள்ளையாக பிறந்துக்கிட்டே இருக்கும், ஆம்பளை பிள்ளை இருக்காது. பிள்ளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக பிறக்குன்னு வைங்க, அதெல்லாம் கூட நமக்கு என்ன செய்கிறது, ஒரு பாதிப்பு. அதையே ஒரு நினச்சிக்கிட்டே இருப்போம், பொம்பளை பிள்ளை ஆம்பளை நினச்சோம், இப்படி நினச்சிக்கிட்டே இருப்பான். அப்போ இதெல்லாம் ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. இதுக்கு நம்ம மார்க்கத்தில் என்ன ஆறுதல் என்று பார்த்தால், இந்த பிள்ளை இல்லாத ஒரு விஷயம் நம்ம காலத்தில் மட்டுமா இருக்கு. பிள்ளை இல்லாதவர்கள் ஒரு 1% 2% இருக்கிறாங்கன்னு வைங்க, ஒரு 5% இருக்கிறாங்கன்னு வைங்க. இது நம்ம காலத்தில் மட்டுமா? போன நூற்றாண்டுலையும் இப்படி இருந்தாங்க, அதுக்கு முந்தையும் இருந்தாங்க, ரசூல்லா காலத்திலும் இருந்தாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் எல்லா இழப்புகளுக்கும் மருந்து சொல்லி தரப்பட்டிருக்கிறது. மூத்தா போனா இப்படி இப்படி எல்லாத்துக்குமே என்ன செய்யறது, பொம்பளை பிள்ளை வச்சுக்கிட்டு சிரமப்பட்டா இப்படின்னு ஆறுதல் இருக்கிறது. இந்த பிள்ளை இல்லாதவனுக்குன்னு ஏதாவது ஆறுதல் இருக்குமான்னு தேடி பார்த்தா ஒரு ஆறுதலையும் காணோம். ஹதீஸில் வந்து பிள்ளை இல்லாதவர்களுக்கு நீ பெருசாக எடுத்துக்கிறாத, அழட்டிக்கிறாதன்னு சொல்லக்கூடிய வகையில் ஏதாச்சும் ஒரு பொதுவாக துன்பங்களுக்கு ஹதீஸ் இருக்கிறது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி உங்களுக்கு பிள்ளை இல்லை என்று சொன்னால் அதுக்காக வேண்டி நீங்கள் இப்படி செய்யணும் இருக்கணும்ல. எல்லாத்தையும் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தில் வந்து பொதுவான விஷயங்கள் தான் கிடைக்குதே தவிர குழந்தையின்மைக்குன்னு டைரெக்டாக என்ன செய்யலை, ஒன்றுமே கிடைக்கவே இல்லை. அப்போ என்னடான்னு பார்த்தோம்னு சொன்னால், அந்த காலத்தில் நம்ம நாட்டுக்கு வெளியே போயிட்டீங்கன்னு சொன்னால் குழந்தை இல்லைங்கிற ஒரு பஞ்சாயத்தை கிடையாது. நம்ம தான் போட்டுட்டு இருக்கிற அக்கம் பக்கத்துக்காரன் போட்டு என்ன செய்வான், இன்னும் 5 வருஷமா சும்மா இருக்கிறியேமா இவன் போட்டு, இதெல்லாம் வெளிநாட்டில் கேட்க மாட்டான். இதெல்லாம் இந்த மாதிரி பொம்பளைகிட்ட கேட்கறது, ஆம்பளைகிட்ட, இந்த பஞ்சாயத்து இந்த நாட்டில் வர்றது தான். வேறு நாடுகளில் இந்த நாட்டை தாண்டி விட்டாலும் சரி, நபிகள் நாயகம் காலத்தில் போனாலும் சரி, எந்த ஒரு சஹாபியாச்சும் வந்து அல்லாஹ்வுடைய தூதரே 10 வருஷமாச்சு பிள்ளை இல்லை, 20 வருஷமாச்சு பிள்ளை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்களா? அல்ல பயான் என்னைக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இருக்கும்ல, பயானில் ரசூல் ஸல்லல்லாஹு இப்போ வச்சு மக்களே நீங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லாவிட்டால் கவலைப்படாதீர்கள், அப்படி 2 பேர் இருக்க தானே செய்வாங்க. அப்படி இருந்தால் ரசூலை சொல்லத்தானே செய்யணும். ஏன் சொல்லலைன்னு கேட்டால் அது ஒரு விவகாரமாகவே இருக்கவில்லை. பிள்ளை இல்லை என்கிற ஒரு விஷயம் நம்ம காலத்தில் நம்ம சமூக அமைப்பில் தான் அது பெரிய பஞ்சாயத்தாக பூதாகரமாக ஆக்கி இவன் கேட்குறாங்கிறதுனால தான் நமக்கு பஞ்சாயத்து வருதுனால விளங்கிக்கிறங்க. ஆளாளுக்கு போட்டு குடைச்சல் கொடுக்குற காரணத்தினால தான் புள்ள வேணுங்கிறானே தவிர உண்மையில் வந்து அது மக்கள் ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொள்ளலைன்னு சொன்னால் அவன் பாட்டுக்கு ஒரு லைட்டாக எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ நம்ம மக்கள் சமூக அமைப்பு தான் நம்மளை கெடுக்கிறது என்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதை பற்றி ஒரு ஹதீஸே இல்லாமல் இருக்குதுல்ல, அது நமக்கு பெரிய ஆதாரமாக இருக்கிறது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆயிஷா நாய் இருந்தாங்க, அவங்களுக்கு பிள்ளை இல்லை. என்னைக்காச்சும் ஆயிஷா நாய் ரசூல்லாட்ட அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்குது, நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா உங்கள் மூலம் எனக்கு ஒரு பிள்ளையை தருவானு கேட்டாங்களா? அல்ல யார்த்தையாவது சொன்னாங்களா? யாராவது ஒரு ஆள்கிட்ட நான் தான் எனக்கு, நீ தான் உனக்கு பிள்ளை, எனக்கு பிள்ளை இல்லை, இந்த மாதிரி ஆயிஷா நாய் பேசியிருக்கிறாங்களா? இப்படி நிறைய சஹாபாக்கள், சொர்க்கத்திற்கு நற்செய்தி சொல்லப்பட்ட பல சஹாபாக்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மகள் உம்மு குல்சும் இருக்கிறாங்க, சொன்னோம், அவங்களும் பிள்ளை இல்லாமல் தான் மௌத்தா போனாங்க. அப்படியாக வந்து பிள்ளை இல்லாமல் இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்க கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இன்றைக்கும் உலகத்தில் வேறு பகுதிகளில், இந்த இந்தியாவுக்கு வெளியே அமெரிக்காவிலே ரஷ்யாவிலே வேறு எந்த மதத்துக்காரட்டையுமே கேளுங்க, பிள்ளை இல்லைங்கிறத ஒரு விவகாரமாக எடுக்கிறான். அவன் எடுக்கிறதே கிடையாது. வந்தால் வளர்க்குறான், அதை கூட சிரமமாக நினைக்கிறான். எங்கேயாவது சிறுவர்கள் காப்பகத்தில் ஒன்று விட்டு என்ன செய்கிறான், அவன் பாட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ பிள்ளைங்கிறது ஒரு விவகாரமாக நம்ம வந்து நம்மளாக உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். குழந்தை இல்லை என்பது என்ன கிடையாது, அது ஒரு பெரிய விவகாரமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் இருந்தது இல்லை. ஆனால் பொதுவாக என்ன சொல்லப்படுது, அந்த விதி அடிப்பு அல்லாஹ் யஹபுலி மையஷா உதுக்கூர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளையை கொடுப்பான். ஓ யஹபுலி மையஷா இனாசா, நாடியவர்களுக்கு பெண் பிள்ளைகளை கொடுப்பான். அல்லது அவை ஜபிஜுகும் துக்ரானோ இனாசா, அல்லது ஆணும் பெண்ணும் குழந்தைகளுமாக கலந்தும் கொடுப்பான். ஓ எஜாலு மையஷா அகீமா, நாடியவர்களை பிள்ளை பெற இல்லாதவர்களாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான ஆறுதல் எதில் இருக்கிறது, குர்ஆனில் இருக்கிறது. சரி, அல்லாஹ் நாடல் இருக்கு, அதான் இருக்கே தவிர இந்த குழந்தை இல்லைங்கிறது நம்மளை எப்படி உறுத்துகிறதோ, எவ்வளோ அழுத்தமாக இருக்கிறதோ நினச்சி நினச்சி மருகி மருகி சாவுறாங்க. குழந்தை இல்லை என்கக்கூடியவர்கள் வந்து அந்த மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அது வந்து சமூகத்தினால் நமக்கு வந்தது.
எத்தனையோ உபாதைகள், எத்தனையோ குறைபாடு இருக்குது. ஒருத்தன் குருடனாக இருக்கிறான், அதை சகிச்சுக்கிட்டானா அவன் டெய்லி அதை பற்றியே நினச்சிக்கிட்டே இருக்கிறான். அது மாதிரி குழந்தை இல்லாமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்கும். அதில் பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊனம், உள் உறுப்பில் ஊனம், ஒரு ஆணிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊனம்னா கைகால் இல்லாமல் இருக்கிற மட்டும் ஊனம் கிடையாது. குழந்தையை உற்பத்தி செய்வதற்கான உயிரணுக்களில் குறைபாடு இருக்குமே, ஆனால் அது ஒரு ஊனம்தான். அப்போ குழந்தைகளை வளர்ப்பதற்கு உரிய அமைப்பில் கர்ப்பப்பையிலையோ சினை முட்டையிலையோ குழப்பம் இருக்குமே, ஆனால் அது ஒரு வகையான ஊனம் தானே, உள் ஊனம். அப்போ உள் ஊனம் இருக்குது என்கிற அடிப்படையில் அதை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் சரி, இதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு பொதுவான சபுர் செய்வதற்கு சொன்னாங்க இல்லையா. எந்த ஒரு துன்பத்தை உங்களுக்கு அல்லாஹ் தந்தாலும் அதுக்கு அங்கே பிரதிபலன் கிடைக்கிறது, உங்களுக்கு கூலி இருக்கிறது என்கிற அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், அதை ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு விஷயம். அது போக நம்ம நாட்டில் இந்த கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன்ற ஒரு மென்டாலிட்டி இருக்கு பாருங்களேன், அதுவும் இதுக்கு காரணம். இப்போ 2 தம்பதி இருக்கிறாங்க, ஒரு புருஷன் பொண்டாட்டி இருக்கிறாங்க. அவங்களுக்கு புள்ள தான் மஸ்ட்டுன்னு ஒரு பொம்பளை நினைக்கிறான், அந்த ஆம்பளை நினைக்கிறான். அப்போ ஒரு மருத்துவர் டெஸ்ட் பண்ணும் பொழுது ஆம்பளைகிட்ட அந்த குழந்தையை உருவாக்கக்கூடிய உயிரணுவில் என்ன இருக்குது, அதில் பிரச்சனை இருக்குன்னு வருகிறது. அப்போ என்ன வாங்கினேன், பொம்பளைங்க குழந்தை வேணும், இந்த ஆம்பளைகிட்ட கோளாறு இருக்கிறது. அல்லது சில குடும்பத்தில் ஆம்பளையில் பிரச்சனை இருக்காது, பெண்ணிடத்தில் என்ன செய்யும், கோளாறு இருக்கும். இந்த நேரத்தில் அவங்க என்ன முடிவெடுக்கலாம், சரி எனக்கு கோளாறு இருக்குது, உனக்கு கோளாறு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு நம்ம குழந்தை இல்லாமையே நம்ம இருந்து கொள்வோமே என்று நினைப்பார்களே, ஆனால் பிரச்சனை இல்லை. அதுதான் குழந்தை தான் பிரச்சனை என்கிற அளவுக்கு இருக்குமே, ஆனால் அதை நினச்சி மறுக அவசியம் கிடையாது. என்ன செய்யலாம், இவனுக்கு ஒரு குழந்தை தரக்கூடிய ஒரு வாழ்க்கையை இவன் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அக்ரிமெண்ட் போட்டு நமக்குள்ள சரி வரல, எனக்கு ஒரு குழந்தை வேண்டி இருக்கிறது, அல்லது உனக்கு ஒரு குழந்தை வேணும், என்னால் உன்னை குழந்தையை உண்டாக்க முடியல, நீ ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக்கொள், உனக்கு குழந்தை தான் வேண்டும் என்று சொன்னால் ஒரு நல்ல வாழ்க்கை அமைத்துக்கொள் என்று சொன்னால், இவன் குழந்தை தேவையில்லை என்று எத்தனை பெண்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணோட இவன் வாழ்க்கை நடத்தி என்ன செய்யலாம், சந்தோஷத்தை இவன் அனுபவித்துக் கொள்ள முடியும். அவள் ஒரு குழந்தை தான் வேணும்னு நினைச்சாலாம் செய்து கொள்ள முடியும். அப்போ இந்த மாதிரி எல்லாம் ஒரு மாற்று தீர்வுகள்லாம் இருக்கிறது. நம்ம நாட்டில் அது என்ன இல்லை, அது நம்ம சமூக அமைப்பு ரசூலுல்லாஹ் காலத்தில் அப்படி செய்வாங்க. அந்த காலத்தில் இது பெரிய விஷயமே இல்லை. நம்ம காலத்தில் அதெல்லாம் யோசிக்கிற காரணத்தினாலையும் ஒரு மன அழுத்தம் வருகிறது. அதனால் இன்றைக்கி மருத்துவ ரீதியாக நம்ம சோதனைகள்லாம் பண்ணி பார்த்த பிறகு இவர்கிட்ட தான் குறை இருக்குது. ஆனால் பெரும்பாலும் ஒரு 1000ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி குறை இருக்கும். மீதி உள்ளவங்கெல்லாம் சரி பண்ணக்கூடிய குறைகளாக தான் இருக்கும். மீதி உள்ளதெல்லாம் என்னவா இருக்கேன், சரி செயற்கை டியூப்பில் வச்சு கருத்தரித்தல் முறையில் வைக்கிறது, அந்த மாதிரி எடுத்து வளர்த்து கருவறையில் வைக்கிறது, திரைய நவீன முறைகள்லாம் வந்து விட்டது. அதில் மார்க் அனுமதிக்கிற முறைகள்லாம் இருக்கிறது. அதுவும் தாண்டி நமக்கு இல்லை என்று வறுமையானால் அப்போ நம்ம என்ன செய்யணும், பொதுவாக மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு ஆறுதல். என்ன ஆறுதலே, எந்த மாதிரி துன்பம் உங்களுக்கு வந்தாலும் அதுக்கு அங்கே கூலி இருக்கிறது. கண்ணை எடுத்தால் சொர்க்கம் தருவேங்கிறான் அல்ல, கண்ணுக்கு கூலி சொர்க்கம்ங்கிறான். ஒரு 2 பிள்ளையை நீ பறி கொடுத்தேன்னு சொன்னால் அந்த பிள்ளைய உன்னைய சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு போயிடும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் இது மாதிரியான ஒரு துன்பமாக நமக்கு இது இருக்குமையானால், குழந்தை இல்லாமல் இருப்பது ஒரு துன்பமாக இருக்குமையானால் நம்ம என்ன செய்யணும், இறைவா எங்களுக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கியிருக்கிற, இதற்காக வேண்டி கூலியை நாங்கள் சபுர் செய்து கொள்கிறோம், இதற்காக கூலியை நாங்கள் மறுமையில் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு நினைப்பார்களே, ஆனால் கண்டிப்பாக அல்லாஹ் என்ன செய்யறான், இதுக்காக வேண்டி அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகிற வழியை லேசாக்குகிறான். அமல்கள் மூலமாக போவதை விட இந்த மாதிரியான காரணங்கள் ஒரு சீக்கிரமாக என்ன செய்யும், முந்தி கொண்டு செல்லக்கூடிய நிலையில் ஏற்படும் என்று கடைசியாக எல்லா வைத்தியம்லாம் பண்ணி பார்த்து விட்டு 2 பேருக்கும் சரியில்லை, உங்களுக்கு குழந்தையே பிறக்காதுங்கிற அளவுக்கு ரிப்போர்ட் வந்து விட்டது என்று சொன்னால் அப்போ என்ன செய்ய வேண்டியதுதான், இப்படி செய்ய வேண்டியது. அது போக அல்லாஹ் நாடினால் அதையும் அதையும் வழங்கணும். ஜக்கரியா நபிக்கு மாத்திர மாதிரி பிரார்த்தனையில் நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஜக்கரியா நபி தள்ளாத வயசாச்சு, அவங்க மனைவியெல்லாம் அந்த மாதப்படியெல்லாம் நின்று போய் பிள்ளையெல்லாம் பெற முடியாதுங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க. எந்த டாக்டர் போய் கேட்டாலும் பிள்ளை பெற மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஜக்கரியா நபியுடைய மனைவியை போய் கேட்டோம்னா, ஏன்னா அவர் அப்படி தானே சொல்கிறாரு, நான் கிழவனாக இருக்கிறேன், என் மனைவி அந்த மாதிரி இருக்கிறாங்க, எங்களுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ராஹிம் நபியுடைய மனைவி அப்படி தான் சொன்னாங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும் நற்செய்தி சொல்லும் பொழுது அலிதுவான அஜூசும், நான் கிளவியாக இருக்கேன், எனக்கு பிள்ளை பிறக்குமா? கிளவியாக இருக்கேன்னு என்ன அர்த்தம், குழந்தை பெறுவதற்கு கிழவனுக்கு குழந்தை பிறக்கும், கிளவிக்கு பிறக்காது. கிழவனாக இருந்தாலும் என்ன செய்யும், குழந்தை பிறப்பதற்கு அவனுடைய உயிரணு தான் வேண்டும். ஆணுக்கு அது பிரச்சனை இல்லை. பெண்களுக்கு குழந்தை பெறுவதாக இருந்தால் அவங்களுக்கு அந்த மாதவிடாய் வந்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ தான் சினை முட்டை உற்பத்தி ஆகி கொண்டிருக்கும். அந்த முட்டை உற்பத்தி ஆகிற காலத்தில் தான் ஒரு பொம்பளையால் பிள்ளை பெற முடியும். கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமானா யாருக்கும் டவுட் வராது, கிழவிக்கு பிறக்குமானு டவுட் வந்துடும். எப்படி பிறக்கும், அந்த பருவத்தை கடந்துட்டாங்களேண்டு. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு நற்செய்தி சொல்கிறான்,
அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அந்த அம்மா என்ன கேட்குறாங்க, சிரிச்சிட்டதும் கேலியா நினச்சிக்கிட்ட மலக்குகள் நடிச்சதை சொல்லும் பொழுது, அலிதுவான அஜூசுனு ஹாதா பாலி ஷேகா, நான் கிளவியா இருக்கேன், கிழவனா இருக்காரு என் புருஷன் இப்ராஹிம், அப்போ எங்களுக்கு பிள்ளை பிறக்குமா, இன்ன ஹாதால ஷே உன் உஜாப், இது பெரிய ஆச்சரியமான விஷயங்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அதுக்கு என்ன பதில் சொன்னா, கதாலிக்கு அப்படி தான் பிறக்கும், நான் சொல்லிட்டா பிறக்கும், நான் நினைச்சது பிறக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைய கொடுத்தான். அப்போ நீங்கள் மருத்துவமே கைவிட்டு விட்டால் கூட குழந்தை பிறப்பதற்குரிய சாத்தியமே இல்லை. நில் ரிப்போர்ட் வந்துருச்சு, நில் போட்டு வந்துருச்சு, எந்த சாத்தியமும் இல்லைன்ட்டான். அட போடான்னு சொல்லிட்ட மனுஷனே, அல்லாட்ட முறையிட வேண்டியதான். அல்லாஹ் நாடினால் எல்லாம் உண்டாக்குவான். ஜக்கரியா நபியுடைய மனைவிக்கு உண்டாக்குன மாதிரி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவிக்கு உண்டாக்குன மாதிரி அதையும் உண்டாக்குவான். நம்பிக்கையோடு நீங்கள் அல்லாட்ட பிரார்த்தனை செய்யுங்க. அதுக்கும் அல்லாஹ் என்ன செய்வான், நிச்சயமாக அவன் நாடினால் அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, சரி பண்ணி விட்டுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த நம்பிக்கையோடு கேட்க வேண்டும். ஒன்று, கேட்டும் வரவில்லை என்று சொன்னால், இறைவா நாங்கள் இது சபூர் செஞ்சு கொள்கிறோம், எல்லாரும் குழந்தைய கொஞ்சம் மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள், எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை, எங்களுடைய தள்ளாத வயசில் கவனிப்பதற்கு கூட ஒரு பிள்ளை இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும், அதெல்லாம் இல்லாமல் இருந்து எங்களுக்கு சிரமம் ஏற்படும், நீ அதுக்கு இதுக்கெல்லாம் எங்களுக்கு மறுமையில் கூலியாக்கி தந்துவிடு அப்படின்னு அவங்க நினைத்து கொண்டு சபூர் செய்வார்களே, ஆனால் அவங்களுடைய மறுமை வாழ்க்கை என்ன செய்யும், சிறப்புக்குரியது அமையும் என்பதையும் கருத்தில் கொண்டோமே ஆனால் பிள்ளை இல்லைங்கிற ஒரு பஞ்சாயத்தாகுமா, ஆகாது. ஏற்கனவே சொன்ன பொதுவான அந்த ஆறுதல்களையும் சேர்த்து கொண்டீர்களே ஆனால் அது ஏற்படவே செய்யாது. அடுத்து என்னென்னு கேட்டால், பஞ்சாயத்து பொம்பளை பிள்ளை பிறந்த உடனே என்ன, அந்த காலத்தில் அரபிகள் செஞ்சால் மூஞ்சிலாம் கருத்து போயிருங்க, நல்லா சொல்லி காட்டுறான். இதா புஷிர் அகதுகும் பில் உன்சா லல்ல வஜுஹு முஸ்வத்தா, ஒருத்தனுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சின்னு செய்தியை சொன்னோன்னு மூஞ்சி கருத்து போயிருமா. கருத்து போய் என்ன செய்வான்னா, எத்தவாராமினல் கௌமி, சமுதாயத்தை விட்டு மறைந்து வாழ ஆரம்பிச்சிருவான். கடன்காரன் வாங்கி மறைகிறவன் அந்த மாதிரி மறைந்து வாழ ஆரம்பிச்சிருவானா. எதுக்காக வேண்டி, அது கேவலம், பொம்பளை பிள்ளை பெற்றுட்டான், திருட்டு போய் மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்றுட்டான்னு சொல்லி கேவலமாக பேசுவாங்களாம். அப்போ பொம்பளை பிள்ளை பெற்று விட்டால் கேவலமாக பேசுவார்களே என்று மக்களை விட்டு மறைந்து, ஒரு நம்மளாம் புள்ள பிறந்து என்ன செய்கிறோம், அக்கியை கொடுக்குறோம், ஸ்வீட் எடுத்துக்கிறோம், சந்தோஷமாக காட்டுறோமா இல்லையா, அவங்கள்ட்ட அது கிடையாது. அது ஆம்பளை பிள்ளை இருந்தால் மட்டும்தான் சந்தோஷம். பொம்பளை பிள்ளை பிறந்து செஞ்சோன்னா அவன் என்ன செய்வான், அது பெரிய இந்த கேவலமான ஒரு இழிவு ஏற்பட்ட மாதிரியும், அப்போ ஓடி ஒளிய ஆரம்பித்துக்கணும், கொஞ்ச நாளைக்கு தலையே காட்ட மாட்டான். பொம்பளை பிள்ளை பத்துட்டாண்டு ஒரு சமூகத்தில் சொன்னால் அது பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு இழிவு அப்படின்னு நினைத்தார்களே, அந்த மாதிரி காலமாக இது உயிரோடு புதைக்கிற காலமா இல்லை. அப்போ நமக்கு அல்லாஹ் பொம்பளை பிள்ளையை தந்துட்டான் என்பதற்காக வேண்டி நம்ம யார் சிறந்த நமக்கு தெரியுமா, ஆம்பளை பிள்ளை தான் நமக்கு நல்லதை செய்வான், பொம்பளை பிள்ளைண்டா ஒன்றும் ஆகாது நம்ம நினைக்கிறோம். அல்லாஹ்வுக்கு இம்ரானுடைய மனைவி என்ன பண்ணாங்க, வயிற்றில் ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு நினச்சி தான் நேர்ச்சி பண்ணாங்க. அல்லாஹ் என்ன பண்ணா, பொம்பளை பிள்ளையை கொடுத்து அந்த பொம்பளையை தான் உலகத்து பெண்களுக்கெல்லாம் முன்மாறின்ட்டான்ல. அல்லாஹ் இம்ரானுடைய மனைவிக்கு என்ன செஞ்சான், வயிற்றில் குழந்தையை சுமந்து கொண்ட இறைவா, அந்த குழந்தைய உன்னுடைய ஆலயத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு நேர்ச்சி செஞ்சார்கள். ஆம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு பெற்றது பொம்பளை பிள்ளை, உலைச தக்கர கல் உன்சா, யாரில் ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை சமமாமா, பொம்பளை பிள்ளையை கொடுத்துவிட்டியே நான் என்ன பண்ணுவேன்டாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த அம்மாவைத்தான் மரியமைத்தான் எந்த பொம்பளை பிள்ளை பிறஞ்சின்னு வருத்தப்பட்டாங்களோ அவங்க தான் மூமீன்களுக்கெல்லாம் முன்னுதாரணங்கிறான். அல்லாஹ் ரெண்டு பெண்களை எல்லாம் முன்னுதாரணமாக்குறான். ஒன்று ஃபிரௌனுடைய மனைவி, இன்னொரு யாரே மரியம் அம்மடத்தை இம்ரான் அல்லத்தி அஹசனத் ஃபர்ஜஹா. அப்போ இம்ரானுடைய மகள் மரியமையும் மூமீன்களுக்கு முன்னுதாரணம் ஆக்கியிருக்கேங்கிறான். அப்போ நமக்கு தரக்கூடிய பொம்பளை பிள்ளை என்ன மாதிரி அல்லாஹ் படைச்சிருக்கானோ அது எவ்வளோக்கு நம்ம பக்கபலமாக இருக்க போகுதோ. நம்ம ஆம்பளை பிள்ளையை பெற்று அவன் கஞ்சி ஊற்றாமல் உன்னை முதிர் உள்ளது சேர்த்தாலும் சேர்த்துருவான். இந்த பொம்பளை பிள்ளை உன்னை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும், யார் கண்டா அவனுக்கு. அப்போ நீ ஏன் வெறுக்கிற பொம்பளை பிள்ளைய, அப்போ நீங்கள் எத்தனை விஷயத்தை வெறுப்பீங்க, நன்மையாக இருக்கும். நீங்கள் விரும்பக்கூடியது என்னவா இருக்கும், கெட்டதாக இருக்கும். நீங்கள் கெட்டதை விரும்பி விடுவீர்கள். ரப்புல் ஆலமீன் நமக்கு பொம்பளை பிள்ளையா தந்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னால் நம்ம என்ன பண்ண வேண்டி இருக்கிறது, சரி இது அதான் அல்லாஹ் ஹைர் நாடி இருக்கிறான், எல்லாம் நீ செஞ்சால் நல்லா தான் இருக்கு, இது நல்லதாக்கி வை அப்படின்னு சொல்லி எந்த வெறுப்பும் காட்டாமல், பொம்பளை பிள்ளைன்னு கரிச்சு கட்டாமல், பொம்பளை பிள்ளைன்னு திட்டி குவிக்காமல், அதை இழிவுபடுத்தாமல் நல்ல முறையில் அன்போடவும் அரவணைப்போடவும் அதை வளர்த்து நம்ம ஆளாக்கணும் என்று சொன்னால் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மண் ஆல ஜாரியத்தைனி, இரண்டு பொம்பளை பிள்ளைகளை அழகுற வளர்த்து ஹத்தா தபுலுகா பருவ வயசு அடையும் வரை அழகான முறையில் ஒருவன் வளர்ப்பானையானால், அவன் பிள்ளையை தான் வளர்க்குறான், அனாதை பிள்ளையை வளர்க்கலை, அவன் பெற்ற ரெண்டு பொம்பளை பிள்ளையை வளர்ப்பானையானால் ஜா யௌமுல் கியாமத்தி அன ஒஹுவ, கியாமத்து நாளில் நான் அவனும் இப்படி இருப்போம். ஓ லம்மா அசா, அனாதைக்கு சொன்னாங்களே அது மாதிரி சொல்கிறாங்க, ஓ லம்மா அசாபியஹு, ரெண்டு விரல்களை சேர்த்து காட்டி இந்த மாதிரி நான் அவனுக்கிட்ட இருப்போம், எனக்கு பக்கத்தில் அவனை வச்சுக்கிடுவேன்.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் ஒரு நடிகனுக்கு பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறதா போஸ் கொடுக்குறாங்களே, அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பக்கத்தில் நிற்கிறது எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு, எவ்வளோ பெரிய இன்பம், எவ்வளோ பெரிய மரியாதை. அப்போ மறுமை நாளில் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பக்கத்தில் நான் அவனும் ஒன்றா இணைஞ்சு நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு சொல்கிறாங்க? 2 பொம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்துட்டான் என்பதற்காக வெறுக்காம, எனக்கு ஆம்பளை பிள்ளையை தரலையேன்னு என்ன செய்யாமல் அதை அலட்டி கொள்ளாமல் வளர்த்தானே, ஆனால் நான் அவன் இப்படி இருப்போங்கிறாங்க. முஸ்லீமில் 6864வது ஹதீஸில் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஆயிஷா நாயகி அவங்கள்ட்ட வந்து ஒரு பெண்ணு வர்றாங்க, வந்து தர்மம் கேட்குறாங்க. கூடவே 2 பொம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வர்றாங்க. ஒரு அம்மா வந்து தர்மம் கேட்குறாங்க, கூடவே 2 பொம்பளை பிள்ளையை கூப்பிட்டு வர்றாங்க. ஒரே ஒரு பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு ஆயிஷா நாயகிட்ட, அதை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அம்மா அதை 2 பிச்சு, இந்த குழந்தைக்கு பாதி அந்த குழந்தைக்கு பாதியை கொடுத்துட்டு அது ஒன்றும் சாப்பிடலை, அது பசியாக தான் வருது, அந்த பொம்பளை சாப்பிடல. ஆயிஷா நாயகி புள்ள பெறாத ஆள் தானே, அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. குழந்தை இல்லாத ஆளுக்குனால என்னடா நம்ம ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுக்குறோம், அந்த அம்மா கொஞ்சம் எடுத்துக்கு 3 பங்கு வைக்கலாம்ல, இதில் 2 பேரும் பங்கு இந்த பிள்ளை சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி மனசை உறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா போன பிறகு ரசூல்லா வர்றாங்களா, ரசூல்லாட்ட ஆச்சரியமாக சொல்கிறாங்க, அல்லாவுடைய இந்த ஒரு அம்மா வந்துச்சு, ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தேன், அவங்க சாப்பிடாம 2 பங்கு வச்சு பிள்ளைகளை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அப்போ சொல்கிறாங்க, மணிபு துளியமின் ஹாதிஹில் பனாத்தி பிஷையின், இந்த பெண் குழந்தைகளை கொண்டு யார் சோதிக்கப்படுகிறானோ, பெண் குழந்தையை வளர்த்து ஆளாக்குறது பெரிய சோதனை, பெரிய கஷ்டம், அந்த மாதிரி சோதிக்கப்படுகிறானோ, குன்னலகு சித்திரம் மினன்னார், அந்த பெண் குழந்தைகள் அவனை நரகத்திற்கு செல்வதை விட்டும் தடுக்கக்கூடிய திரையாக அமைவார்கள். நரகத்துக்கு செல்லாம், பொம்பளை பிள்ளை நல்லபடியாக வளர்த்தியில, அந்த பொம்பளை பிள்ளை நல்லபடியாக வளர்த்த காரணத்தினால் அதுவே உன்னை நரகத்துக்கு செல்வதை தடுக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில் 1418வது ஹதீஸில் இருக்கிறது. இதே இது புகாரியில் 5995வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் இந்த பொம்பளை பிள்ளையாக இருக்குது, அதனால் பஞ்சாயத்தே கிடையாது. அல்ல பொம்பளையை ஆம்பளை பிள்ளையை தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பொம்பளை பிள்ளையை தந்தால் அல்ஹம்துலில்லாஹ், தரலையா அதில் ஒரு ஹைரெல்லாம் நாடி இருப்பான், அதில் அவெல்லாம் ஏதோ ஒரு சிறப்பை வைத்திருப்பான் அப்படின்னு எடுத்துக்கொள்வதன் மூலமாக இந்த பிரச்சனையை நம்ம லைட்டாக எடுத்துக்கொள்ள முடியும். இதற்கு தீர்வு இருக்கிறது. இன்னும் நம்ம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை வேக வேகமாக பார்க்கணும், நாள் குறைவாக இருக்கிற காரணத்தினால வேக வேகமாக இன்ஷா அல்லாஹ் நாளிலிருந்து பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.